வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பார்ப்போம் விஷ்ணு. ஹாப்பி மார்னிங் சார். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். பிக் ட்ரீம்ஸ் நீட் பிக் திங்கிங். பிக் திங்கிங்கை எப்படி நாங்கள் கொண்டு வர்றது? பிக் ட்ரீம்ஸ் இருந்தால் பிக் திங்கிங் வேணும். கரெக்ட் சார். எங்கள் முன்னாடி பிக் பயமான விஷயங்கள் தானே நாங்கள் பார்க்குறோம். நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த மாதம் சம்பளம். நீங்களே வந்து மணிப்பேச்சு வீடியோ பார்த்தேன்னு வைங்களேன், அடுத்த மாதம் ஐடி கம்பெனியில் வேலை இருக்குமா இல்லையாங்கிற பயத்தோட தான் நீங்கள் பேசுறது கேட்டால் இருக்கு. இந்த மாதிரி பயங்கள் எல்லாம் நாங்கள் என்கவுண்டர் பண்ணும்போது பிக் திங்கிங் எப்படி வரும்? ஏன்னா நீங்கள் வந்து யூ ஆர் லிவிங் ஃபார் தி செக்யூரிட்டி ஆஃப் அ பே செக். உனக்கு பயமே வராது. தட் இஸ் சம்பளத்துக்கு பயந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க. சம்பள பயம் இல்லைன்னா உங்களுக்கு பிக் திங்கிங் வரும். சம்பள பயம் இருந்தால் உங்களால் பிக் திங்கிங்கே வராது. இப்போ நீங்கள் எடுத்துக்கங்க, இப்போ ரீசெண்டாக பாரதி ராஜாவும் இறந்துட்டார், இப்போ பாக்யராஜும் இறந்துட்டார். இந்த 80s அண்ட் 90s இவங்கெல்லாம் ஒரு பெரிய குரூப்பு. ஃபஸ்ட்டு குரூப்பில் எஸ்பிபி, இளையராஜா அண்ட் இளையராஜாவோட பிரதர்ஸு. பாக்யராஜ் சார்லாம் வந்து பாரதி ராஜா அட்டேந்து வந்தவங்க. அதுக்கப்புறம் ஒரு லாங் லைன் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் நீங்கள் பாரதி ராஜா கதையை கேளுங்க, எஸ்பிபி கதையை கேளுங்க, இளையராஜா கதையை கேளுங்க. இதில் எஸ்பிபி மட்டும்தான் 60s அப்படியே பாடிட்டார், 68 69 பாடிட்டார். மற்றவங்கெல்லாம் சான்ஸு கேட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறதே ரொம்ப நாள் சுற்றி இருக்காங்க. இன்ஃபேக்ட் சாப்பாட்டுக்கே கட்ட போட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஒத்தத்தர் வேறு வேறு கதை சொல்லுவாங்க. பட் தே நெவர் அபேண்டன். அவங்க வந்து அவங்க ட்ரீமை அபேண்டன் பண்ணல. இன்ஃபேக்ட் வரல பாரதி ராஜா சொல்லுவார், நாங்கள் எஸ்பிபியோட வருவோம் ஒரு காரில், நாங்கள் புல்தரையில் வெள்ளை படுத்துட்ருப்போம், எஸ்பிபி வந்து பாடிட்டு போன அப்புறம் கூட போவோம். அதே மாதிரி பாரதி ராஜா ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ண போதும் வச்சு தான் நாங்கள்லாம் சாப்பாடு சாப்பிட்டோன்னு கங்கை அமரன் சொல்லியிருக்கிறார். ஸோ அதே மாதிரி ஆர் சுந்தரராஜன் இன்னொரு ஆக்டர் வந்து பல நாள் நாங்கள் சாப்பிட்டது கிடையாது, பல நாள் வெறும் வயத்தில் வந்து படம் பார்த்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து வருவோம் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பார்த்திபன் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கேட்டேன், 3 நாள் சாப்பிடாமல் இருப்பேன், 3 நாள் டீயில் இருப்பேன், ஒரு நாளைக்கு சாப்பிடுவேங்கிறாரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பிக் திங்கிங் இருந்தது, பிக் ஐடியாஸ் இருந்தது. ஃபார் தட் பிக் திங்கிங் அண்ட் பிக் ஐடியாஸ், அந்த மாதிரி அவங்க நினச்ச பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சாக்ரிஃபைஸ். இந்த சாக்ரிஃபைஸுங்கிறது இஸ் ஒன்லி அன் எனேபிளிங் கண்டிஷன். எனேபிளிங்னா உன்னோட பிக் ஐடியாவுக்கு பிக் திங்கிங்க்கு இது வந்து எனேபிளிங் கண்டிஷனாக இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் நீ அங்கே ரீச்சே பண்ண முடியும். இது ஒரு கேட் பாஸ் மாதிரி. பட் உடனே நீங்கள் என்ன கேட்பீங்க, ஹாலிவுட்டில் எல்லாருமே பட்டினியாக இருந்து சுற்றினவன் தான் ஆயிட்டானான்னு ஆளை. பட் ஒரு ட்ரீம் வேணும், ஒரு தாட் வேணும். அதுக்கு முதல் ஸ்டெப்பு பல வருஷம் நீங்கள் கட்டப்படுறதா இருக்கணும். இன்ஃபேக்ட் என் ஒய்ஃப் தான் சொன்னாங்க, எங்கேயோ கேட்டேன், பாரதி ராஜா இருந்தபோது ஃபஸ்ட்டு ஒரு படம் எடுத்துக்கிறதுக்கு படம் கொடுத்தோன்னே அவர் வீட்டுக்கு போகிறாரு, அவரோட பையன் அழகிறான், பாலுக்கு அழகிறான், காசு இல்லை. இந்த ப்ரொடியூசர் கொடுத்த காசுன்னு ஒரு 100 ரூபா எடுத்து கொடுக்கல அவர். இது ப்ரொடியூசர் நம்பி கொடுத்துருக்காரு, படம் எடுக்க போனோன்னு போயிட்டு யார்கிட்டயோ கடன் வாங்கி ப்ளீஸ் பால் வாங்கி கொடு பையனுக்குன்னு சொல்லிட்டு போகிறார். ஸோ இட் வாஸ் வெரி பிரின்சிபல்டு. இது மாதிரி நீங்கள் வந்து அங்கே போய் பார்த்தீங்கன்னா, இந்த ராம்போ நடித்த சில்வஸ்டர் ஸ்டாலினோட கதையில் நாயை கூட விற்றுடுவாருன்னு ஒரு இடத்துல சொன்னேன். ஸோ ஆல் தீஸ் பீப்புள், நான் ஏன் சினிமா சொல்கிறேன்னா, உங்களுக்கு சினிமா நிறைய பிடிக்கும். இந்த சினிமாவாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஏன்னா நான் ஜெய்ஸ்வால் கதையை சொல்லிட்டேன், பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிள் அண்ட் சாக்ரிஃபைஸுங்கிறது தான் எனேபிளிங் கண்டிஷன். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் நீ பல விஷயங்கள் ரைட்டாக போகணும். பட் முதல்ல நீங்கள் வந்து நீங்கள்லாம் பிக் திங்கிங் பற்றியே யோசிக்க மாட்டிங்கன்னா, மாதம் சம்பளம் எப்படியாவது வந்துடுச்சுன்னா போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். 95% அப்படி இருக்கலாம். அந்த மாத சம்பளம் செக்யூரிட்டியில் ஒன்ஸ் மாட்டிட்டீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸும் பண்ண முடியாது, பிக் ட்ரீம்ஸும் பண்ண முடியாது. பட் இப்போ நீங்கள் ஒரு 95% வந்து சேலரி செக்குக்காக வெயிட் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க. 95%க்கு மேலே. ஓகே, அப்போது அந்த மிச்சம் இருக்கக்கூடிய 5%ல் வின்னிங் ரேஷியோன்றதை பார்க்கும்போது ஒரு 1% சொல்லலாம்ல சார்? 1%ஓட கம்மி. 1% விட கம்மி. அப்போது ஒரு விஷயத்தை நாங்கள் தைரியமாக எடுத்து வைக்கும்போது அந்த முதல்ல இருக்கக்கூடிய 4.5%, இந்த 2க்கும் நடுவில் இருக்கிற 4.5% தான் முதல்ல கண்ணில் தெரியுது. அப்போது அது எங்கள் முன்னாடி இருக்கிற ஒரு பயம். அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் வேணுமா, இல்லை என்னுடைய ட்ரீம் இதுதான் அப்படிங்கிற டெஸ்டினியை நான் ஃபிக்ஸ் பண்ணணுமா? உனக்கு ஆசை இருக்கணும், உனக்கு ஜுனூன்னும்பாங்க ஹிந்தியில்.
ஜுனூன்னா ஒரு வெறி. ம். அந்த வெறி இல்லாமல் நீ சக்ஸஸே ஆக முடியாது. அந்த ஜுனூன் வேணும். ம். ரத்தம் தலைக்கு போய் நீ ரத்தம் பிடிச்சி ஓடணும். என்னானாலும் நான் பண்ணிகிட்ருப்பேன்னு சொல்லணும். அந்த தலைக்கு ஏறணும். அது இல்லைன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ தோனி கிரிக்கெட் ஆடணுங்கிறான். அவன் வந்து இப்போ உனக்கு வந்து அந்த படத்தில் வந்து கிளியராக காட்டுவான். ரயில்வே டிக்கெட் கலெக்டர் ஜாப் கிடச்சிரும். ம். தோனியுடைய ஃபேமிலிக்கு அவன் டிக்கெட் கலெக்டர் கிடச்சதே பெரிய ஜாப். அதை விடாமல் ஆடு, பரவாயில்ல, கிரிக்கெட் என்ன ஆனாலும் பரவாயில்ல. நீ ஏதோ கிரிக்கெட் ஆடினா ஏதோ டிகிரி படித்த, ஏதோ வேலை கிடச்சிருச்சு. நீ இப்போ கிரிக்கெட் பண்ணால் கூட டிடி வேலை போகாது, கவர்மெண்ட் வேலை ஆயிடுச்சு. கவர்மெண்ட் உத்தியோகம் 2004க்கு முன்னாடியே சேர்ந்துட்ட, பென்ஷன் நிச்சயம். இப்படியே டிடிலேருந்து கார்டு வரைக்கும் ஏறிடலாம், ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும். அவங்க அப்பா வெறும் ஒரு பம்ப் கண்ட்ரோலர் தான். பெட்ரோல் பம்ப் இல்லை. தோனியோட அப்பா ஒரு காலனி கிரவுண்டில் ஒரு மெக்கானிக்காக தான் இருந்தார். அவருக்கு ஒரு பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பையனுக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப நான் விட்டு வந்துடுவான். 2 கவர்மெண்ட் ஜாப் விட்டுருவான். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா, ஒன்று கோல் இந்தியாவில் விட்டுருவான், கோல் ஃபீல்ட்ஸில். இன்னொரு ரயில்வேஸில் விட்டுருவான். ரயில்வேஸுங்கிறது பென்ஷனபிள் ஜாப். 2004க்கு முன்னாடி சேர்ந்துருந்தான். அவன் சேர்ந்திருப்பான், டிபெண்டிங் ஆன் தி டைமிங் அவன் சேர்ந்திருப்பான் ஜஸ்ட் பிஃபோர். பட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதையும் விட்டுட்டு கடைசியில் அவன் வேர்ல்ட் கப் ஜெயித்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட்டு ஒரு அதே ஸ்டேஷனுக்கு போய் பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட்டில் வச்சு வேர்ல்ட் கப் போய் ஜெயித்ததுக்கு ட்ரீட்டு கொடுத்தான் 2011. பட் அவன் அதை விட்டு அந்த சம்பளம் வேண்டாம் அப்படின்னு ரிஸ்க் எடுத்துருக்கலாம். இந்தியாவுக்கே ஆடி இருக்க மாட்டான். கன்விக்ஷனா சார்? என்ன ஒன்றா இருக்கலாம் வந்து. அண்ட் அதில் முதல் 2 மேட்ச் ஒழுங்காக அடிக்கல, ரன் அவுட் ஆகிடுவான். அது என்னன்னு எனக்கு தெரியாது. இது டேரிங் டெசிஷன்னு நான் எடுக்கிறதா, இல்லை கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றதுன்னு எடுக்கிறதா? கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே, நீ நாட் சக்சீட், யூ மே ஃபீல். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றது தான் மெயின். அதுக்கப்புறம் நீ சக்ஸஸுக்கு பல கரெக்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வந்தவன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லான அப்புறம் there'll be too many winners. Okay. But that is the enabling condition. But that is not the only condition. அதுக்கப்புறம் நாம் எடுத்து வைக்கக்கூடிய பாதைகள் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியன்றது புரியுது. பட் இதை எடுத்து வைக்கிறதுக்கான கட்ஸ் ஃபர்ஸ்ட் வேணும். ஆமாம். என்ன பண்ண போகிறோங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். அப்போது பெரிய தாட் இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம தினமும் யோசிக்கணும். ஆமாம். ஓகே, இட் வில் பி டயரிங், பட் அதுதான் பண்ணணும். டயரிங் அண்ட் இட் வில் பி டிவாஸ்டேட்டிங். நம்ம ஏன் இதை பண்ணோன்னு நிறைய வாட்டி தோணும். நிறைய நாளைக்கு எங்கடா வந்து பண்ணிட்டோன்னு தோணும். அதுலேருந்து ஹைஸும் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.